தெருக்கூத்து ரசிக பெருமக்களே, பி. குமரவேல் ஆசிரியர் மகன், கே. சேகர் வாத்தியார், பூந்தோட்டம், கிருஷ்ணகிரி. ஸ்ரீ செல்வ விநாயக நாடக சபா குழுவினர் சார்பாக மகாபாரதம், ராமாயணம், சிவபுராணம், கந்தபுராணம், புராண கதை, நாவல்ஸ் அனைத்தையும் நாடகமாகவும் சிறந்த முறையில் நடித்து தரப்படுகின்றன. ஸ்ரீ செல்வ விநாயக நாடக சபா குழுவின் சார்பாக நடக்க இருக்கக்கூடிய தெருக்கூத்து வீடியோவை நம்ம பார்க்க இருக்கிறோம். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படின்ற பெல் ஐக்கனை தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம். வாங்க வீடியோ பார்க்கலாம். அண்ணா வந்து விட்டார் என்று உடனே உங்களுக்கு தகுந்த சிம்மாசனத்தை கொடுத்து அண்ணா, என் உடன் பிறந்தவர்கள் எல்லாரும் என்னை விட்டு போனாலும் அண்ணா, நீங்கள் ஒருவர் மட்டும் என் உடன்தால் போதும் என்று நினைக்கக்கூடிய உங்கள் தம்பி துரியோதன் அண்ணா, உங்கள் பொற்பாத கமலங்களுக்கு இந்த அர்ச்சனாபுரத்து பேரரச உங்கள் தம்பி துரியோதனன் அநேக கோரி வணக்கங்கள். ஆனால் அவனுடைய 55 நாட்டு அரசர்கள் எல்லாம் அந்த ராஜ கொடுங்கடையிலே சூழ்ந்து கொண்டு துரியோதன மகாராஜனே வாழ்க வாழ்க என்று கப்பம் கட்டி வணங்கக்கூடிய அப்பேரிப்பட்ட பேரரசன் இன்றைய தினத்திலே என்னுடைய பாதத்திலே அண்ணா பார்த்தலையா அண்ணா, அனைத்தையும் இழந்து நான் அனாதை போல் தவித்துக் கொண்டிருக்கிறேன், உன் பாதமே கதி அண்ணா என்று வணங்கியிருக்கிறார். நல்ல ஆறுதல் கொடுக்க வேண்டும். தம்பி துரியோதனா, அண்ணலே நீங்கள் அமரக்கூடிய சிம்மாசனத்தில் நான் அமரலாம் அண்ணா. எனக்கு அந்த தகுதி இருக்குது அண்ணா. உனக்குதான் அந்த தகுதி. அமருங்கள்.
உட்காரட்டுமாண்ணா? தாராளமா உட்காரு. ஏய் எங்க அண்ணனை உட்கார சொல்றா போடா. உன் மூஞ்சிக்காக நான் போய் உட்காருண்டா. அண்ணன் சொன்னா கேட்கணும்ல தம்பி. போய் பாரு எப்படி உட்கார்ந்துக்கிறாரு. உங்க தம்பி கூதி பேசி பரவாயில்ல. போய் பாக்குற பியூ உட்காந்துக்கிற மாதிரி உட்காந்து. காரணம் என்ன? 11 கோடி சேனைகள், வையகத்து மன்னர்கள், தம்பிமார்கள், மாமன் வைத்தனர் அனைவரும் மடிந்து, புள்ளிகள் எல்லாம் மடிந்து தவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த வேதனடா தம்பி துரியோதனா போய் நேரம் அப்படியே அடிக்க கவனம் கேட்டு சபா ஏதாவது ராஜா சபையிலே கால் மேல கால் போடு, கால் மேல கால் போடு உட்கார். சூப்பர் கோட்டையான சத்தியமா சொல்ற மகாராஜா. அவன் வந்து ஒரு கால் மேல கால போடு. எந்த மேல கம்பீரமா உட்காரு. எப்படி நீ தயா லவடா மனுஷன் எந்த மேல போட்டானா தூக்கி தலக்கா மேல போட்டுக்க. ஏய் இப்ப எதுக்கு எங்க உங்களுக்கு வேலை தான் போடா. ஆனா கூப்பிட்டு திரும்ப தீய மீண்டும் மூஞ்சில போடு. அது செய். இதா கம்பீரமான மீச மேல கைய போடு. அந்த ராஜ சபையிலே அவனை 55 நாட்டரசுகள் அமர்ந்திருக்க ஆண்டோர்கள் சான்றோர்கள் குருமார்கள் எல்லாம் அமர்ந்திருக்கும் அந்த மாபெரும் ராஜ கொடுமடையிலே ராஜ சிரிப்பு சிரிப்பாயே அந்த சிரிப்பு சிரிப்பாக்கலாம். இப்ப பாரு நான் சிரிக்கிறேன். அப்படியே சிரிக்கிறோம். நீ உத்த ஓடு ஒசூல தாண்டி போயிட்டு இதெல்லாம் வேணாம். நான் இருக்கிறேன் தைரியமா சரி. இப்ப பாருண்ணா இந்த நாடு ஒளிகடல் சூழ்ந்த உலகம். 3 புறம் கடல், ஒரு புறம் மலை, அவ்வேலி வட்டை, பெருந்திரமான பூமி ஆண்ட மன்னர் மன்னா, பேரும் புகழும் பெற்ற இந்த உலகாண்ட துரியராஜன் அதுவும் மர்மமா மனக்கிளேச்சம் கொண்டு பாடி வதங்கி கொண்டிருக்கிறாயே. உன்னுடைய மனக்கிளேச்சம் என்ன? உன்னுடைய மன வேதனை என்ன? சொல். நான் கண்ணல் நான் இருக்கிறேன். மனக்கிளேச்சம் என்ற சொல். என்ன செய்கிறேன் அண்ணா? உன் மனையில இருக்கக்கூடிய குறைகள் என்ன கேட்கிறீர்களே? இந்த அவடி 56 தேசத்தையும் தங்கள் சிம்மாசனத்தில் அமர்ந்து வெள்ளி கம்பத்தை காலால் தங்கியாக பூசகரை குடிப்பிடிக்க நான் நல்லா வாழ்ந்த கதையை சொல்லட்டா? இல்லை, இன்று நாளையிலே பின்னப்பட்டு எனக்கு நாளாச்சு. ஆனால் இப்படி வேதனைப்படுகிறாயே, ஆனால் யாருடைய மொழியை கேளாமல் போனதால எதனாலே உனக்கு இந்த வேதனை? அந்த முன்ன பேரையோ சொன்னேன்
ஐவர் ராஜாக்களை எப்படியாவது அடிமையாக்க வேண்டும் என்று சூரியனால் மகளையாடி நாடு நகர உப்பு சட்டி வரைகோடு அனைத்தையும் பறித்துக் கொண்டு ஐவர் ராஜாக்களையும் அடிமையாக்கி அந்த பத்தியாகிய பாஞ்சாலை அபிமானம் செய்யும் பொழுது வேணா கண்ணே தெரியாதனா ஐவர் ராஜாக்கள் உங்கள் சித்தப்பா பிள்ளைகள் அவளை விட்டுவிடு என்று என் தாத்தாவாகிய பீஷ்மாச்சாரியார், குரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், குரு பெரியவர்கள் முன்ன பெரியவர்கள் சொன்னார்களே. ஆமா, ஒரு நாளாக நீ நிந்தனைக்கு ஆளாகுவாய், இந்த அச்சினாபுரம் அடியோடு அழுது போக வேணாமடா கண்ணே என்று சொன்னார்களே. அவர்கள் மொழியை கேளாமல் இந்த மண்ணில் மனித விட எனக்கு நாளாச்சுன்னா துரியபூமா முன்ன பெரியவர்கள் சொன்னவா மொழியை கேளாமல் இந்த மண்ணில மடிந்து விட நாடாச்சுன்னு சொல்றியே. அப்பேற்பட்ட உன்னை மடிக்க வந்தவர்கள் யார்? அப்பேற்பட்ட வீரர்கள் யார்? அங்க பஞ்சா போட்டங்கள் பிள்ளையாக ராஜாக்கள் யாரு? பாண்டவர்களா? போயும் போய் அந்த பஞ்ச பாண்டவர்களை பற்றி கூறுகிறாயா? சபாஸ்! தம்பி துரியபூமா 13 வருடமாக காட்டிலே காய்கனிகளை புசித்த சரகமூல பதார்த்தங்களை உண்ட அந்த பாண்டவர்களுக்கு என்ன பலம் இருக்கும்? அந்த பஞ்ச பாண்டவர்களை கருவருக்கு நாடு இருக்கிற புறப்படுகிறேன்.
வந்தான்னா யாரு? என்ன நாமக்காரண்ணா நம் குளத்தை எல்லாம் அடியோடு எடுத்தவன் அந்த யாதவன் அவன் சதி செய்வானண்ணா. பாண்டவர்கள் சார்புடைய இருக்கிறான் ஒருவன். இந்த மாயா கிருஷ்ணன், இந்த யாதவன், இந்த கோபாலகே கண்ணன் சதி செய்ய வந்திருக்கிறாரா? சதி செய்ய வேண்டும் என்று போயும் அந்த மாயா கிருஷ்ணன் பாண்டவர்கள் சார்பிலே சதி செய்ய வேண்டும் என்று வந்திருக்கிறாரா? அந்த பாண்டவர்களுக்கு துணையாக இருப்பது எங்க தம்பி துரியோதன பூபதி துரியோதன சக்கரவர்த்திக்கு இந்த கர்ணன் நான் துணையா இருக்கிறேன். கவலைப்படாதே, அவன் சமர்த்தியத்தை நான் அறிவேன். அது மட்டும் கிடையாதண்ணா, நீங்கள் சமர்த்தி எழுதி இருந்தாலும் அண்ணா அவன் மஞ்சத்திலே நினைத்தது எப்படி செய்வான் தெரியுமா? எப்படி? அவன் இரவில் தனியாக அவன் என்ன கொண்டிருப்பானே நம் இருவரும் பாசறையில் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெரிய பாறங்கல்லை இரவு நேரத்தில் பகலதான் சண்டை, இரவு சண்டை கிடையாது. நாம் உறங்கிக் கொண்டு நிற்கும் நேரத்தில் நம்மளை கொண்டு அந்த யாதவன் கொண்டு விட்டு என்ன செய்வான்? அது என்ன? இந்த துரியோதன மகாராஜனையும் இந்த கர்ண மகாராஜனையும் இரவு நேரத்தில் வியம் கொண்டு கொன்று விட்டு அந்த கண்ணன் என்ன செய்வான்? யாதவன் அரவக்கோடியா இருக்கு